மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல். அது என்ன? அது எனக்கு ராஜா செய்த வேலை என்று தெரிந்து விட்டது. மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல். அது என்ன? படை தளபதி யோசிங்கள். கூந்தல். கூந்தலா? இல்ல கூந்தல். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? அறிவிற்கு ராஜா உனக்கு. கூந்தல் ஒரு தடவை, கூந்தல் 2 தடவை, கூந்தல் 3 தடவை. தோற்று விட்டார்கள். ராணி சிலந்தி வலை. சிலந்தி வலை. ஒரு சிறு உயிரை பிரிக்க கூடாது என்று நாங்கள் அதை எண்ணவில்லை. என்ன கதை விடுறியா? அழகான ராணி என்றால் பேரழகான ராணி. நீ சொல்லுமா. இப்ப அந்த ராணி கேட்ட பதில் மிகவும் கடினமாக இருந்தது அல்லவா? என்னுடைய கேள்வி இன்னும் கடினமாக இருக்கும். நீ சொல்லு, அப்புறம் நானே சொல்றேன் கடினமானு. ஐயோ பாத்து கண்ணு சொல்லிக்க போகுது. ஒரு அரண்மனைக்குள் சொல்லு. 2 பேர். 32 இல்லை, சிப்பாய்கள் 3 பேர். மட்டும் சொல்லிராத. ஒரு அரண்மனைக்குள் 32 முத்துக்கள். இந்த வெறு பேத்துற வேலை வேணாம். ஐயோ எக்ஸலென்ட், மார்வெலஸ், பியூட்டிஃபுல். உடனே குக்கர்ல விசில் மாதிரி எழுந்துச்சுப்ப. ராஜா நீங்கள் கூறுகிறீர்களா நாங்கள் கூறுவோம்? இல்லை. எல்லாரும் சேர்ந்து கூறுவோம். எல்லாரும் சேர்ந்து கூறுவோம். இருங்கள். மகாராணி உத்தரவு. இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. பற்கள். எழுத்து அணி தோத்துற கூடாதுன்ற ஒரு பயத்துல என் ராணி அவங்கள சரி, சரி, மகிழ்விச்சிருக்காங்கடா. உன் டீம் நல்லா சமாளிக்கிறாங்க. எல்லாம் சமாளிப்பு போனாங்க. அடுத்து போய்விடலாம். போய்விடலாமா? அப்ப நீங்கள் கூறுங்கள். மழையில் நனைவான் காய்ச்சல் வராது, வெயிலில் காய்வான் அவனுக்கு எதுவுமே ஆகாது. யார் அவன்? யார் அவன்? நான் சொல்லவா? தவறாக கூறினால் கொடை. ஏய் சரி. ஏய். விழுந்து விட்டாளா? தவறு. யார் இந்த ஓல்டு லேடி? அருமை அருமை. அருமை அருமை. அடுத்து யார் இப்பொழுது விடுதலை கேட்க போகிறார்கள்? கோமதி தேசத்தில் ஏய், என் அறிவில் பிறந்த தாய், நீங்கள் கூறுங்கள். ஏண்டா கபோதி, Actually, அவள் அறிவில் பிறந்த தாயடா, மகனடா நீ. எப்படியும் அவன் கேட்க ஐயோ போறான். மூடி கேளுடா. குடும்ப நடந்தா எனக்கே மறந்து போயிரும் போல இருக்கு. முருகா. ராஜமாதா. இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. வாயிலே தொடங்கி வாயிலே முடியும் பூ என்னது? ஆஹா, நான் சொல்லலாமா? பூவா? முத்தமா? அது பூவாக ஏன் இருக்க வேண்டும், முத்தமாக இருக்கலாம் அல்லவா? இருங்கள், எங்களுக்கு குழு கொடுங்கள். உங்களுக்கு க்ளூ வேண்டுமா? வேற ஒரு க்ளூ. பேச்சுல திங்க தெரியுது. சிரிப்பு. சிறப்பு. சரியா? சிறப்பு. நான் கேட்கட்டுமா? நீங்கள் கேளுங்கள். ஒரு 2000 ரூபாய் பணம் இருந்தா கேளு. இவ்வளவு பெரிய இம்சையா போச்சே. ஏனென்றால் இந்த கேப் பிடித்து வெளியே அனுப்ப வேண்டாம், நான் கேளுங்கள். மனப்படம் செய்து மறந்து விடுவான். அததான் ஓவர்லாப்புக்கு பிறந்தவனே. இப்ப என்னடா பிளான் இருக்கு? நீ தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் நீதான். நீ பேசிக்கொண்டுதான் இருக்கிறாய். நீ இல்ல. அக்கில கட்டி ஆவோட கையில் இருடா, என் படை தளபதி சொல்லுவான். எதையாச்சும் சொல்லியா? தொலைபேசி, கைபேசி. நான் ப்ரிப்பேர் செய்யும் போது பக்கத்துல இருந்தான் அவன் தான். ஓகே, சரியான பதில் கூறிவிட்டது என் தளபதி. மொத்தம் நாங்க எடுத்த பாயிண்ட் 2 பாயிண்ட். நீங்கள் என்னுடைய கேள்வி என்ன என்றால், 2 கொம்புகள் இருக்கும் ஆனால் மாடல்ல, வேகமாக ஓடும் ஆனால் மான் அல்ல, 2 கால்கள் இருக்கும் ஆனால் மனிதன் அல்ல. இதை அந்த இளவரசனை தவிர மற்ற யார் வேணுமானாலும் பதில் சொல்லலாம். நீ மனுஷனே இல்ல. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கற? நீங்கள் கூறிய கேள்விக்கு சரியான பதில் மிதிவண்டி. மிதிவண்டி இல்லை. இல்லையா? இல்லை. இருடே, அந்த படை தளபதி கேள்வி கேக்குறா, நீ என்ன தூங்கிட்டு இருக்க? இல்ல, அது மாட்டு வண்டி. நீ படை தளபதி தானே? வந்ததுல இருந்து நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க, பதில் சொல்லு. 2 ராஜாவும் அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். பதில் தெரியவில்லை. சைக்கிள். பதில் சொல்லிட்டோம். மிதிவண்டி. ஆங்கர் தூங்கிட்டீங்களா? கரெக்டா இல்லையா படை தளபதி? 2 சக்கர வாகனம். அரமண்டலே தளபதி இங்க வாடா. ஏய் ஐயா, அவன் அடிக்கிறா, நான் அடிக்கவா? மிதிவண்டி என்றால் அனைத்தும் மிதிவண்டி தான். 3 சக்கர வாகனம் மிதிவண்டி தான். மிதிவண்டி என்றால் சைக்கிள் என்ற அர்த்தம். சரி, இப்போ என்ன எங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு சரியான பாயிண்ட். ஏய் மொத்தம் 3 பொற்காசுகள் வென்றுள்ளனர். ஆமாம்.